بسم الله الرحمن الرحيم. அவர் சிந்தனையில் உதிக்கிறதெல்லாம் விளக்கம் அதே மாதிரி தான் இவர் விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னொன்று தஃப்சீர் பில் மஅ்சூர் என்று சொன்னால் ஆதாரங்களின் ஒளியில் தஃப்சீர் செய்வது. அதற்கென்று அளவுகோல் என்ன? குரானுக்கு குரான் வசனம் விளக்கம், சுன்னா விளக்கம். குரானுக்கு குரான் வசனம் விளக்கம், அடுத்தது என்ன? சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக என்ன விளக்கம் தெரியுமா? ஃபஹ்மு ஸஹாபா, சஹாபாக்குடைய புரிதல் விளக்கம். சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க? இந்த வசனம் அருளப்படுகிற நேரத்தில், இந்த ஹதீஸுகள் சொல்லப்படுகிற நேரத்தில், அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகிற நேரத்தில் யார் உயிரோடு இருந்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள். இந்த தீனை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள். அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை பார்த்து தான் விளக்கம் சொல்லணும். அப்ப சொன்னா சஹாபாக்களுக்கு ஒன்றும் வகி வரல. எப்படி? சஹாபாக்களுக்கு வகி ஒன்றும் வரல, அவங்களெல்லாம் நம்ம பின்பற்ற தேவையில்லை. இப்படி சொல்லக்கூடிய வாதமே நேரடியான குரான் வசனத்திற்கும் ஹதீஸிற்கும் முரணானது. குரானுக்கும் நேரடியான முரண்படும், ஹதீஸுக்கும் முரண்படும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, வல்லதீன தபஊம் பிஹ்சான், அவர்களை யார் நல்ல நிலையில் பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ் பின்பற்றணும் தான் அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத ஹுலஃபால் மஹ்தீன ராஷிதீன், உங்களுக்கு என்னுடைய வழிமுறையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நான் ஏவுகிறேன். என்னுடைய சுன்னாவை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வ சுன்னத ஹுலஃபால் மஹ்தீன ராஷிதீன், எனக்கு பின்னர் இருக்கக்கூடிய என்னுடைய கலீஃபாக்கள், நேர்வழியில் நடக்கின்ற, நேர்வழிக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது சஹீஹான ஹதீஸ். இதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பின்பற்றணும்னு சொல்லி, இவன் என்ன சொல்றான்? பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் சுன்னான்னு சொல்றோம் இல்லையா? சுன்னா என்பதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்னது? கௌலுஹு வ ஃபஅலுஹு வ தக்ரீருஹு, ரசூல் ஸல்லல்லாஹு சொல், செயல், அங்கீகாரம், நாலாவதாக வர்ணனை, ரசூல் ஸல்லல்லாஹு சிஃபத்துகள். இது நாலும் தான் சுன்னா. சரிங்களா? சுன்னா என்பதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? இந்த நாலும் தான். இதுல கௌலுஹு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள், அதை நம்ம எல்லாருமே அங்கீகரித்துட்டோம், மாற்று கருத்தில் பிரச்சனை இல்லை. ஃபஅலுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி செயல்கள், அந்த செயல்களை நமக்கு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வாசகம் கிடையாது, சஹாபாக்கள் சொல்லுகிற வார்த்தைகள். இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தக்ரீருஹு இக்ராருஹு தக்ரீருஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம். யாருக்கு அங்கீகாரம்? உங்களுக்கு எனக்குமா? சஹாபாக்கள் செய்தார்கள் அல்லவா, அந்த செயலுக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த அங்கீகாரம் அது. சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அப்படியே கடந்து போயிட்டாங்க, பார்த்துட்டு கம்மல் இருந்துட்டாங்கன்னா அதுதான் என்னது? அதுவும் சுன்னாவுடைய பட்டியலில் இடம்பெறுகிறது. இப்போ கேளுங்க, சஹாபாக்களுக்கு என்ன வகையா வருது? அவங்க செஞ்சதெல்லாம் நாம ஏன் செய்யணும்? அவங்க செஞ்சதை ரசூல் அங்கீகரிச்சானா அங்கீகரிக்காட்டின, அவங்க செஞ்சதையே ரசூலா அங்கீகரிக்கணும், அப்படி ஒரு கேள்வியும் கூட கேட்கலாமே. அவங்களுக்கு என்ன வகையா வருது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தானே வகி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் சஹாபாக்கள் செஞ்ச செயலை அங்கீகரிக்கணும்? இங்கேதான் சஹாபாக்கள் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சஹாபாக்கள் இந்த தீனுடைய அடிப்படை. அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கௌமுன் இக்தாரஹுமுல்லாஹு லி சுஹ்பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமைக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி அற்பமானவர்கள் அல்ல. இந்த தீனில் அந்தஸ்து மிக்கவர்கள், உயர்வு மிக்கவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறான், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் என்பதற்கு சான்று வழங்கப்பட்டவர்கள். மரணத்திற்கு பிறகு அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்கிற உத்தரவாதம் பெற்றவர்கள் தான், அவர்கள் தான் சஹாபாக்கள். வேற யாருக்கும் இந்த உத்தரவாதம் கிடையாது. சஹாபாக்களை தவிர உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இவர் சொர்க்கவாசி என்கிற உத்தரவாதம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்களை தவிர அடுத்தது யாருக்கு? சஹாபாக்களுக்கு மட்டும்தான். வேற யாரும் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அப்ப இவங்களும் நானும் ஒண்ணு, இவங்களும் என்ன மாதிரி மனுஷன்தான். ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால் என்று கவார்ஜிகள் சொன்னார்களா, அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்திற்கான விளக்கங்களை சொல்கிறார்களோ அது போன்று எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அவன் வழிகடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியவன். இன்னைக்கு எத்தனை பிளவுகளை உருவாக்கி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டோம், பார்க்காம இல்லை. எத்தனை ஒன்றுபட்ட சமுதாயத்தை, கூட்டத்தை சிதைத்து சின்னாபினமாக்கி எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கொள்கையில தடம் புரட்டாங்க.